ஹாய் எல்லோருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளினாலே ஸ்வீட்ஸு, பலகாரங்கள்லாம் நம்ம நிறைய செஞ்சுட்டே இருப்போம். ரொம்ப சுலபமாகவும் அதேமாரி டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நான் 2 ஸ்வீட்ஸ் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம குலாப் ஜாமுன் மிக்சரை வச்சு ரெடி பண்ணாலுமே நிறைய கிராக்ஸ் விழும். அதேமாரி சாஃப்டாக ஜூஸியாக வந்து கிடைக்காது. ஸோ இதில் நான் ஒரு சில டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்டாக ஜூஸியாக நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரே சக்கரை பாகு ரெடி பண்ணி நம்ம 2 ஸ்வீட்ஸ் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 1 ஹவர்லேயே 2 ஸ்வீட்ஸுமே நிறைய செஞ்சு வச்சிட முடியும். ஃபஸ்ட்டு வந்து நான் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். எம்டிஆர் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டுனாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து நான் ஒரு 200 கிராம் ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது இந்த கட்டியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து தண்ணி மட்டும் தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். நிறைய பேர் வந்து பால் சேர்ப்பாங்க. நான் இது வரைக்குமே குலாப் ஜாமுன் செய்யும் போதெல்லாம் தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் தாராளமாக தண்ணி மட்டுமே சேர்த்து மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப பிசைஞ்சு அடிச்சுலாம் பிசையக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக நம்ம வந்து ஃபிங்கர்ஸ் மட்டுமே பயன்படுத்தி நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாவு வந்து நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுறலாம். நல்லா சாஃப்டாகி வரும். அதுக்குள்ளே நம்ம வந்து 2 ஸ்வீட்ஸ்க்கும் தேவையான சக்கரை பாகு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு 2 கப் சக்கரை எடுத்திருக்கேன். அடுத்து 2லேருந்து 2.5 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு பதம் எதுவுமே தேவையில்லை. சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி வரும்போது கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. பாதுஷாக்கும் குலாப் ஜாமுனுக்கும் சாஃப்ரான் வந்து சேர்ப்பாங்க, அதாவது குங்குமப்பூ சேர்ப்பாங்க, அப்புறம் ரோஸ் எசன்ஸ்லாம் விடுவாங்க. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது சேர்க்கலாம். இல்லைன்னா தாராளமாக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் மட்டும் சேர்த்துட்டிங்கனாலே நல்ல ஃப்ளேவர் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டுட்டிங்க அப்படின்னா கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். அதாவது எண்ணெய் மாதிரி இருக்கும். அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். பாகு ரெடியானதும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த பக்கம் மாவு வந்து நல்லாவே சாஃப்டாக ஆகிடுச்சு. அதில் ஒரு குட்டியாக ஒரு போர்ஷன் எடுத்து ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அந்த மாதிரி ரோல் பண்ணிங்கனாலே பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து எந்தவித கிராக்கும் இல்லாமல் ஷேப் வந்து சூப்பராக வந்து கிடைக்கும். நம்ம வந்து மாவு பிசையும் போது ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும் நம்ம சேர்த்துக்கணும். அது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. மாவு வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும். குலாப் ஜாமுன் எல்லாமே நல்ல ஈவனாக ஒரே ஷேப்பில் கிடைக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு வந்து தனியாக எடுத்து பிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பால் உருட்டினோன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாமே ஒரே ஷேப்பில் நமக்கு வந்து கிடைக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம மாவு பிசையும் போது கொஞ்சமாக இதுக்கு தான் நெய் சேர்க்குறோம். பயங்கர சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி எந்தவித கிராக்குமே இருக்காது. நம்ம பால் உருட்டும் போது எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா கிராக் விழாமல் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும். சைஸ் மட்டும்தான் டபுள் ஆகும். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பால்ஸையும் உள்ளே போட்டதுக்கப்புறமா அது தன்னால் மேலே எலும்பி வரும். அது வரைக்கும் நம்ம கரண்டி எதுவும் விட்டு கிளறாமல் இருக்கணும். எல்லாம் மேலே எலும்பி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி நல்லா ஒரு சர்க்குலர் மோஷனில் நல்லா அப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்தோன்னா உங்களுக்கு ஈவனாக பர்ஃபெக்டாக வந்து குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடும். பார்த்திங்களா? சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை வந்து சூட்டோட நம்ம வந்து சூடாக இருக்கும்போதே சுகர் சிரப்பில் சேர்த்துறணும். ஒன்று சுகர் சிரப் வந்து சூடாக இருக்கணும், இல்லைனா நம்ம பொரிச்சு வச்ச அந்த குலாப் ஜாமுன் வந்து சூடாக இருக்கணும். ஏதாவது ஒன்று வந்து சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக சீக்கிரமாக வந்து நமக்கு சோக்காகி நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். அதை வந்து ஒரு 1 hour வந்து நல்லா சோக் பண்ணிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் மறுநாள் சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நல்லாவே உள்ளே சோக்காகி நல்லா ஜூஸியாகவே இருக்கும். அதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இங்கே வந்து பாதுஷாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். குலாப் ஜாமுனுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வைப்போம் இல்லையா? அதை ஊறும்போதே நம்ம இந்த மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஜாமுன் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதையும் சேர்ந்தாப்பில் பொரிச்சு எடுத்து நம்ம ஒரே தடியாக சக்கரை பாகில் போட்டுடலாம். வேலையும் ரொம்ப சுலபமாக ஆகிடும். நான் வீடியோக்காக இந்த மாதிரி நான் பிரித்து காட்டியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உருக்குன நெய், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிராக சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறமா கையில் இப்படி பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த அளவுக்கு மாவு வந்து இருக்கணும், ஈரப்பதமாக இருக்கணும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து
இந்த மாவும் அதே மாதிரி தான் ரொம்ப அடித்து பிசையாமல் சாஃப்டாக ஜென்டலாக பிசைஞ்சு மாவு வந்து இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். இதை நீங்கள் அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா மாவு சூப்பராக இந்த அளவுக்கு சாஃப்டாகி வந்துடும். பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம வந்து நெய் சேர்க்குறதுல தான் இருக்குது. 3 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சூப்பராக பர்ஃபெக்டாகவே உங்களுக்கு அந்த ஃப்ளேக்கினஸ் அப்புறம் அந்த லேயர்ஸ்லாம் சூப்பராக கிடைக்கும் பாதுஷாலாம் கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. வீட்டிலையே ரொம்ப குயிக்காக செஞ்சிட முடியும். மாவு இந்தளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு குட்டியான போர்ஷன் எடுத்து உள்ளங்கையில் நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு கட்டை விரல் வச்சு சென்டரில் அதை இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும். பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேக்கினஸ் இருக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து சக்கரை பாகில் ஊற வைக்கும்போது நல்ல லேயர்ஸ் வந்து கிடைக்கும். கடைகளில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். இதுக்கும் சேம் அதே தான். நான் குலாப் ஜாமுன் பொரித்த எண்ணெயிலே தான் இதையும் சேர்த்து பொரிக்கிறேன். எண்ணெய் வந்து மிதமான சூடில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. நீங்கள் ஜாமுன் பொரிச்சதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆன் பண்ணி இதை வந்து பொரிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக 2 பக்கமும் பொறுமையாக பொரித்து எடுக்கணும். இது கொஞ்சம் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். அதே மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இது எல்லாத்தையுமே பொரித்து எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வெளியில் வந்து கிறிஸ்பாயிரும், உள்ள மாவு வந்து வேகாமல் இருக்கும், பச்சையாகவே அதே மாதிரியே இருக்கும். ஸோ நல்லா ஈவனாக பொரித்து எடுக்கணும்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். சுகர் சிரப்பில் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் சோக் பண்ணி எடுத்திங்கன்னா செம்ம சாஃப்டான பாதுஷா வந்து ரெடி ஆயிரும். அப்படியே கடையில் வாங்குகிற மாதிரி டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த 2 ஸ்வீட்ஸையும். நம்ம ஒரே மாதிரி சக்கரை பாகு ரெடி பண்ணிவிட்டு ஒரே எண்ணெயில் இது 2 ஸ்வீட்ஸ் ரெடி பண்ணுறதுனால ஒரு மிஞ்சி போனால் 1 மணி நேரத்தில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப அசால்ட்டாக செய்ய முடியும். இந்த குலாப் ஜாமுனை நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நான் இது ரெடி பண்ணிவிட்டு பாதுஷா ரெடி பண்ணதும் இதை வந்து நான் ஷூட் பண்ணேன். ஒரு 1 hour தான் நான் சோக் பண்ணியிருந்தேன். செம்ம சாஃப்டாக இருந்தது. எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்களேன். உள்ளெல்லாம் ஈவனாக குக் ஆகிருந்துச்சு. நம்ம வந்து கரெக்டாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.